சம்பாதிக்காம போய் சிராத்துல 100 கிடைக்கணும் என்ற ஆச்சரியம். இன்னைக்கு நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாசின் ஓதி 100 கொடுக்கிறோம் கொஞ்சம் பேருக்கு. அவன் தொலைவாரதும் இல்லை, பள்ளி பக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓதி ஓதி யாசின் ஓதி ஃபாத்தியாவது 100 கொடுக்குற பிரச்சனை இல்லை, கொடுங்க 100. உலகத்திலே அவரை கூட்டிட்டு வாங்க பள்ளி, உலகத்திலேயும் தொலை சொல்லுங்க, ஹராத்தை விட்டு தப்பித்து வாழ சொல்லுங்க, 100 கிடைக்கும். சஹாபாக்கள் வாழ்க்கையிலே இந்த 100 அடைஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வருது ஹதீதுகள்ல, பேச ஆரம்பிச்சாங்கண்டா நபியுடைய பற்களுக்கு மத்தியில் இருந்து வெளிச்சம் வரும். பேச ஆரம்பிச்சாங்கண்டா நபியுடைய பற்களுக்கு மத்தியில் இருந்து வெளிச்சம் வரும். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இந்த 100 கொடுத்திருந்தான். உலகத்திலே 100 பார்க்கலாம் சொல்லுவாங்க. அவரோட பேச்சில 100 இருக்கு, அவரோட கல்வில 100 இருக்குது. 2 சஹாபாக்களை பத்தி வருது. ஒன்று உசைத் பின் ஹுதைர், இரண்டாவது அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் மதீனாவுடைய சஹாபாக்கள். ஒரு இருளான இரவுல இந்த 2 பேரும் வாராங்க. முன்னால் ஒரு 100 வருது, வெளிச்சம் ஒன்று. இமாம் புகார் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு அப்படியே பிரிகிறாங்க போறது. அந்த 100ம் பிரியும். அந்த 100ம் அந்த வெளிச்சமும் லைட் இல்லை, விளக்கில்லை. இது அல்லாஹ் கொடுத்த 100. அல்லாஹ் உலமாக்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு, அவுலியாக்களுக்கு, இறை நேசர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் இந்த 100 கொடுத்திருக்கிறார். இந்த 100 இல்லாமலாக்கிடப்பட. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி தன்னுடைய உஸ்தாத் இமாம் வகீ ரஹிமஹுல்லா இடத்துல போய் கேட்டாங்களாம், உஸ்தாத் ஷகௌது இலா வகீஇன் சுவ ஹிஃப்தி. உஸ்தாத், எதை பாடமாக்கினாலும் எனக்கு நிக்கிதில்லை. சிலர் சொல்றதா இல்லையா, எனக்கு மனன சக்தி இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய மகான். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாத் சொன்னாங்களாம், உஸ்தாதிடம் வகீஇடம் போய், உஸ்தாத் எனக்கு எது எடுத்தாலும் பாடம் நிற்குதில்லை. இமாம் வகீ ரஹிமஹுல்லா சொன்னாங்களாம், ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி. சொன்னாங்களாம், நீ செய்யற பாவத்தை விடு. எதை விடு? யாருக்கு சொல்றாரு? இமாம் ஷாஃபி. ஏனண்டா ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி. இல்ம் இருக்குது, இல்ம் என்றது அல்லாஹுடைய நூர். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய நூர், ஹதீஸ் அல்லாஹ்வுடைய நூர். ஃபஹுவ லா யுஅதா லிஆசி. அது பாவிக்கு கொடுபடாது. யாரு கொடுபடாது? பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டார். இந்த நூர், குர்ஆனுடைய நூர், ஹதீஸுடைய நூர், உலகத்திலே விளங்கும் நூர். ஹஸரத் அப்பாத் பின் பிஷ்ர், உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 100 அடைஞ்சாங்க. நாங்களும் மௌத்துக்கு இடையில 100 அடைவோமா இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சிராத்த 100 கிடைக்கும். 100 சம்பாதிக்கல, வெளிச்சத்தை சம்பாதிக்கல, மௌத்தானது எங்க சம்பாதிக்க 100? குர்ஆன்ல அல்லாஹ் இந்த 100 பத்தி மட்டும் 45 இடங்கள்ல பேசியிருக்கிறார். எத்தனை இடங்கள்ல? ஆபீஸ் மாதிரி இருக்கீங்களா முன்னுக்கு? குர்ஆனை ஓதி ஓதி 100 எடுக்கும். 45 இடங்கள் அல்லாஹ் 100 பத்தி பேசியிருக்கிறார். அல்லாஹுடைய நூர். அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க, யார் சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மாவுக்கு இடையில 100 கிடைக்கும்.
வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுற கஷ்டம், ஆனா நூறு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ஷிரு பினூரைன், இரண்டு பிரகாசத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். ஒரு பிரகாசம் என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது பிரகாசம் ஆமனர் ரசூல் என்று சொல்லுவோமே, ஆமனர் ரசூல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத், இதுவும் ஒரு நூறு அல்லாஹுடைய. இதை ஓதி ஓதி நூறு எடுக்கும். இந்த நூறு முகத்துக்கு வரும். இந்த நூறு எங்க வரும்? சொல்லுவாங்க சஹாபாக்கள், இன்னலில் ஹசனதி நூரா, நன்மையான காரியம் முகத்துல வெளிச்சம் வழங்குமா, முகத்துல வெளிச்சம் வழங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில நூறு கிடைக்கிறதுக்கு துஆ ஒன்றே படிச்சு தந்திருக்கிறார். சூரா தஹரீம் தஃப்சீர் முடிஞ்ச எங்களுக்கு சூரா தஹரீம் 8வது ஆயத்தில் சொல்லுவோம், ரப்பனா ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்கள் நூரை பூர்த்தியாக்குவாயாக, எங்களோட பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த நூறு தான் சிராத்தில் வரப்போகுது. அப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், முன்னாலேயும் வலது பக்கமும் நூறு தருவேன். அது மாத்திரமல்ல, புஷ்ராக்குமுல் யௌம், உங்களுக்கு நன்மாராயம் கிடைக்கும். புஷ்ராக்குமுல் யௌம், என்ன நன்மாராயம்? ஜன்னாத், சுவர்க்கங்கள். சிராத்ல நின்று கொண்டு மலக்குகள் சொல்லுவாங்களாம், புஷ்ரா புஷ்ரா, உங்களுக்கு நன்மாராயம், உங்களுக்கு நன்மாராயம், போங்க சொர்க்கத்துக்கு. எவ்வாறான சொர்க்கம்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடுற சொர்க்கம். எவ்வளவு அல்லாஹ் ஆசை காட்டுறார். அல்லாஹ் கோபம் உள்ளவனா இரக்கம் உள்ளவனா? அல்லாஹ் அன்புள்ளவனா கடினமானவனா? அன்புள்ளவன். அல்லாஹ் அல்லாஹ் அன்புடையவன், அல்லாஹ் இரக்கமுடையவன். இல்லாடி ஒரு நன்மாராயம் சொல்லியிருப்பான் அல்லாஹ், புஷ்ராக்குமுல் யௌம் ஜன்னத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها. எத்தனை வருஷம் சொர்க்கம்? எத்தனை வருஷம் சொர்க்கம்? خالدين அப்படின்னா என்ன? நிரந்தரமா போகும், வெளியே வாரல்ல. சொர்க்கத்திற்கு போனதுக்கு பிறகு வெளியெடுக்கிற கதை இல்லை. خالدين فيها, உலகத்தில் யார் தர போறா? இப்படி நிரந்தர இன்பம் கிடைக்குமா? உலகத்தில் யாரும் தருவாங்களா? நிரந்தர இன்பம் இல்ல. 10 நாள் 20 நாள் தொழிலுக்கு போக வீட்டில் இருக்க மனைவி சமைச்சு தாராளான்னு பாருங்க. முதலாவது எத்தனை நாள்? 10 நாள் லீவை போட்டு வீட்டறிங்க, சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு. உங்களோட மனைவியோட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். எவ்வளோ அன்புடைய அல்லாஹ் இன்றைக்கு மோசமானவன், வேதனை செய்கிறவன், நரகத்தில் போடுறவன், சித்தரிக்கிறவன், எவ்வளோ மோசமானவன் அறிப்பார். خالدين فيها, போனதுதான். சொர்க்கத்தில் நுழைஞ்சா சகோதரர்களே வெளியே வாரதில்லை, நிரந்தரம். அல்லாஹ் சொல்றான் கடைசியா, ذلك هو الفوز العظيم, அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. என்ன வெற்றியா? ஃபௌசுன் அதீம். என்ன ஃபௌஸ் என்ற வெற்றி, அதீம் என்றா சொர்க்கத்திலுக்கு கால வைக்கிற வரைக்கும் எங்களே கஷ்டம் தான். சொர்க்கத்துக்குள்ள கால வச்சதோட தானா முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனை முடியுது. இன்னைக்கு எங்கட சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? பிரச்சனை வரப்படா, எங்களுக்கு பிரச்சனை வரும். எது வரைக்கும் வரும் பிரச்சனை? ذلك هو الفوز العظيم,
சொர்க்கத்துக்குள்ள கால வைக்கிற வரைக்கும் பிரச்சனை. அதுதான் வெற்றி சகோதரர்களே, வேறொன்றும் வெற்றி அல்ல. வாழ்க்கையில கல்யாணம் முடிப்பதை வெற்றி நினைச்சிடாதீங்க, வாழ்க்கையில புள்ள பெக்கிறத வெற்றி நினைச்சிடாதீங்க. நீங்க நாடின ஒன்று கிடைச்சிட்டு கொண்டாடுறீங்க, வெற்றி நினைச்சிடாதீங்க. வெற்றி இல்லை, இது வெற்றி அல்ல. தோல்விகள் வர இருக்குது, தோல்விகள் வர இருக்குது, பல தோல்விகளை சந்திக்க இருக்குது வாழ்க்கையில. உங்கள்கிட்ட பணம் வந்துட்டு நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க, வெற்றி நினைக்காதீங்க. வாகனம் வாங்கிட்டீங்க, வெற்றி நினைக்காதீங்க. மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இல்ல, வெற்றி அல்ல. வெற்றி என்பது எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால வச்சீங்களோ, فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. அல்லாஹ் சொல்றார், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால வச்சீங்களோ அதுதான் வெற்றி. அது வரைக்கும் நாங்க வெற்றி அடையல சகோதரர்களே. யாரெல்லாம் குர்ஆன சரியாக விளங்காம, சரியாக படிக்காம, சரியாக அமல் செய்யாம கண்ணை பொத்திட்டாங்களோ அவ்வளோ பேரும் தோல்வியோட கண்ணை பொத்திட்டாங்க. விலங்கல்ல வாழ்க்கையின் அந்தரங்கத்தை. குர்ஆனுக்குள்ளதான் இருக்குது வாழ்க்கையின் அந்தரங்கம் என்ன, வாழ்க்கையுடைய உண்மை என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இப்ப மூமின்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான், நன்மாராயம் கிடைக்கும். இந்த நேரம் சிராத்தில் என்ன செய்வாங்களாம், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவாங்களாம். யார் முனாஃபிக்கேண்டா? யார் முனாஃபிக்கேண்டா? முனாஃபிக்கு தெரியும் உங்களுக்கு, காஃபிருக்கு கூட மேல் நரகம் தான், முனாஃபிக்கு தான் அடி நரகம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். முனாஃபிக் இருக்கானே, இவன் தான் பயங்கரமானவன், இவன் தான் பயங்கரமானவன். முஸ்லிம் பெயர்ல வாழுவான், பெயரை பார்த்தா முஸ்லிம். இவருக்கு தான் அல்லாஹ் சொல்றான், வா கண்ணை பொத்திட்டு வா முனாஃபிக். இந்த முனாஃபிக்கான ஆம்புலேலும் இருக்காங்களா, பெண்களும் இருக்காங்களா? யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள், யாரை பார்த்து? லில்லதீன ஆமனூ. இந்த வெளிச்சத்தில் போவாங்களே மூமின்கள், மலை மாறி வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் மூமின்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், உந்துரூனா, எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுங்கப்பா, எங்களையும் பார்த்துக்கொள்ளும். ஏனென்றா கியாமத்துடைய நாளையில முனாஃபிக்கு என்ன இருக்காது, வெளிச்சம் இருக்குமா? வெளிச்சம் இல்லை. சூரியன் இருக்கும், ஒரு மைல் தூரத்தில் சூரியன், ஆனா அந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லை, இருளான சூரியன். மூமின்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அப்ப காஃபிர்கள் முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவங்க சொல்லுவாங்களாம், உம்முரூனா, கொஞ்சம் நில்லுங்க, நகதபிஸ் மின் நூரிக்கும், நகதபிஸ் மின் நூரிக்கும், உங்களோட நூறுல இருந்து நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றோம். உங்களோட நூறுல இருந்து நகதபிஸ்ண்டா கொஞ்சம் நாங்கள் லாபம் அடைகிறோமே, கொஞ்சம் நில்லுங்க. ஊர்ல இருப்பாங்களா இல்லையா? ஒரு ஊர் எடுத்தீங்கண்டா மூமினும் இருப்பா, முனாஃபிக்கும் இருப்பா. எல்லா ஊர்லயும் இருக்கார், பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, தெளிவா விளங்க